ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மணிஷ் கிச்சன். மணிஷ் கிச்சன் இன்றைக்கி என்ன பார்க்க போனால் திருப்பதி கோயில் அன்னப்பிரசாதத்தில் போடுற தொகையில் எப்படி செய்யணும் பார்க்க போகிறோம். தேவையான பொருட்கள் வானலில் வச்சு ஒரு ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் உளுந்தம் பருப்பு வறுத்துக்கிட்டுருக்கேன். உளுந்தம் பருப்பு சிவப்பாக பொன்னரமாக வறுத்தோன்னு எடுத்துகிட்டு அதே அளவு 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, உளுந்தம் பருப்பு கடலைப்பருப்பு கருகாமல் சிவப்பாக கோல்டன் ப்ரௌன் ஆனாலும் எடுக்கணும். உளுந்தம் பருப்பு கடலைப்பருப்பை வறுத்தாச்சு, எடுத்து தனியாக வச்சுட்டு காஷ்மீரி சில்லி 4 காஷ்மீரி சில்லி, 3 காரமான மிளகாய் 3 போட்டு, உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டு, அதோட 2 பச்சை மிளகாய், ரெண்டு பச்சை மிளகாய் போட்டு மிளகாய் கருகாமல் நல்லா வறுக்கணும். மிளகாய் வறுத்தாச்சு, மிளகாயை தனியாக எடுத்து வச்சுட்டு கொஞ்சமாக 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், கடுகும் ஜீரகமும் பொரியணும். கடுகும் ஜீரகம் பொரிஞ்சிருச்சு. நான் 1/2 மூடி தேங்காயை திருகி வச்சுட்டு அந்த தேங்காயை போட்டு வறுக்கணும். தேங்காய் வறுத்தாச்சு, தேங்காய் எடுத்துட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி தக்காளி பழம், மீடியம் சைஸ் தக்காளி 2, தக்காளி நல்லா வதங்கணும். கொஞ்சமாக ஒரு புளியங்கொட்டை அளவு புளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி கொஞ்சமாக, தக்காளியெலாம் வதங்கிச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து ஃபஸ்ட்டு வறுத்து வச்சுருக்க மிளகாய் வத்தல், உப்பு, கடலைப்பருப்பு, உளுந்தம் பருப்பு போட்டு ட்ரை ரோஸ்ட்டாக அரைக்கணும். ட்ரை ரோஸ்ட்டாக அரைச்சி வச்சு துருவி வச்சுருக்க தேங்காய், வறுத்து வச்சுருக்க தேங்காய், கொஞ்சமாக பெருங்காயம் போட்டு தேங்காயம் போட்டு அரைச்சி வச்சு தக்காளி, கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை, துவையலுக்கு தேவையான உப்பு போட்டாச்சு. தண்ணியே ஊற்றாமல் அரைக்கணும். துவையலுக்கு தண்ணியை யூஸ் பண்ணக்கூடாது. இதில் சூப்பரான திருப்பதி தேவஸ்தான ஸ்பெஷல் அன்னப்பிரசாத ஸ்பெஷல் தொகையில் ரெடி ஆகிடுச்சு. நீங்களே இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சாதத்தோடு சாப்பிட்டு சூப்பராக இருக்கும். இட்லி, தோசையோடு சாப்பிட்டு